சிபிசியை யார் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். சிபிசி பொதுவாக ஆக்ட் அப்படின்னு சொன்னாலே சப்ஸ்டான்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா. சிபிசி ப்ரொசீஜரல் லாவா சப்ஸ்டான்டிவ் லாவா? போத். எப்பா, அதனால தான் நான் சொல்லாமல் இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில். 150 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 151. ஏன் அது சப்ஸ்டான்டிவ் லான்னு சொன்னாங்க? எந்த செக்ஷன் சப்ஸ்டான்டிவ் சிபிசியில் அது தெரியுமா? சப்ஸ்டான்டிவ் லான்னா என்ன அர்த்தம்? சிவில் ரைட்ஸை டிஃபைன் பண்ணும். ப்ரொசீஜரல் அப்படின்னு சொன்னால் ப்ரொசீஜர், அந்த ரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகும்போது அதற்கான ரெமிடிஸை எப்படி பெறுவது, ப்ரொசீஜர். என்ன உரிமை, யாருக்கு உரிமை அப்படிங்கிறத சொல்கிறது தான் சப்ஸ்டான்டிவ் லா. உதாரணத்துக்கு ஒரே ஒரு செக்ஷன் 60 சிபிசி என்ன சொல்லுது? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி அட்டாச்ட், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் கான் பி அட்டாச்ட். அப்போ இது ஒரு சப்ஸ்டான்டிவ் ரைட்டு கொடுக்குதா? விவசாய பொருட்களாக இருந்தால் ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றும் போது அந்த விவசாய பொருட்களை ஜப்தி செய்ய முடியாது. ஒரு உரிமையை கொடுக்குதில்ல, இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் மைன், அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ், இதை அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய உரிமையாக நான் கேட்குறதுக்கு சொல்லுது. அதுதான் சப்ஸ்டான்டிவ். வேறு ஒரு செக்ஷன் சொல்லலாமா? மணி டிகிரியில் whether women can be arrested under money degree, execution of money degree. அப்போ ப்ரொடெக்ஷன் எந்த செக்ஷனில் இருக்குது? செக்ஷன் 56 54? நீங்கள் தேடி பார்க்குறதுக்காக உங்கள்கிட்ட விட்டுறேன். என்ன 56 தானா? ஆர் யூ ஷுவர்? அப்போ அந்த விமனுக்கு ஒரு ரைட்டை கொடுக்குது இல்லையா, சப்ஸ்டான்டிவ் ரைட். சரி, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்னுடைய சேலரியை அட்டாச் பண்ண போகிறீங்க. எவ்வளவு அட்டாச் பண்ணலாம்? என்னுடைய சேலரி 10,000 ரூபா பெர் மந்த். மாதம் ரூபாய் 10,000 ஊதியமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஊதியத்தை ஜப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் எவ்வளவு தொகையை அட்டாச் பண்ண முடியும்? பின்னால் இருக்கவங்க விரல் சொல்லி காமிங்க. 2,000, 3,000, 5,000, 3,000ங்கிறதான் கரெக்டு. முதல் 1000 விட்டுறணும். அப்புறம் வரக்கூடியதில் 2/3 விட்டுறணும். முதல் 1000 கழிச்சா 9,000. 9,000ல் 2/3, 3/2 பங்கு கழிக்கப்பட வேண்டும். 6,000 கழிஞ்சு போச்சு, மீதி 3,000. அப்போ இது ஒரு உரிமை எனக்கு. அப்போ இது சப்ஸ்டான்டிவ் லா தானே? விடையை சொல்லும்போது ஏன் இந்த பதில், எந்த அடிப்படையில் இந்த பதில் அப்படிங்கிறதையும் சேர்த்து எக்ஸாமில் எழுதும்போது தான் மோர் ஸ்கோர் பண்ண முடியும், ஹை ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அப்படி சேர்த்து எழுதுங்க. இப்போ செக்ஷன் 151 சிபிசிக்கு போகிறோம். 151 ஞாபகம் என்ன வரும்? எல்லா பெட்டிஷன்லேயும் போடுவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அது என்ன, ஆர்டிக்கிள் 32 என்னது? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட்டுக்கு, முன்சிஃப் கோர்ட்டுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் உண்மையில் அதான் விவாதத்துக்கு உரியது. ஏன்னா அது மாதிரி இன்ஹரண்ட் பவர்ஸ். இப்போ ஒரு சூட் ஃபைல் பண்ணாங்க, suit for specific performance. One sale agreement must be there. Genuineness of sale agreement to be proved. கரைய ஒப்பந்தம் உண்மையானது ப்ரூஃப் பண்ணணும் கேஸில். அப்போ தான் நமக்கு டிகிரி கிடைக்கும் இல்லையா? அந்த சூட்டில் சேல் அக்ரிமெண்ட் உண்மையானதுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் டிகிரியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எக்ஸிக்யூஷன் ஆஃப் சேல் டீடுக்கு தான்
ஃபைனாலிட்டி வரும். அப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை வாதிக்கு கன்வே பண்ணுறதுக்கு சூழ்நிலை இல்லை. அதனால் கோர்ட்டு வந்து கிரய ஒப்பந்தம் உண்மையானதாக இருந்தாலும் கூட அந்த கிரய ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருப்பதால் கிரய ஒப்பந்தம் போடும்போது கொடுக்கப்பட்ட முன்பணத்தை, அட்வான்ஸ் மணியை பிரதிவாதி வாதிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிளைண்டில் வந்து முன்பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு ரிலீஃப் கேட்கவே இல்லை. ஆனால் பிளைண்டிஃப் அட்வொகேட் வந்து ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொன்னார், சேல் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண தான் நாங்கள் வந்தோம் கோர்ட்டுக்கு, ஆனால் சேல் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல, அந்த அட்வான்ஸ் மணியை எங்களுக்கு திருப்பி தர சொல்லுங்கள், வித் இன்ட்ரெஸ்ட் திருப்பி தர சொல்லுங்கள் ஆர்கியூமெண்ட்டு பேசுனாங்க. அப்போ ஜட்ஜு கேட்டாங்க, சார் நீங்கள் ப்ரேயரே கேட்கலையே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் பிளைண்டில் போட்டிருக்கோமே, பிளைண்டு ஃபைல்டு அண்டர் ஆர்டர் 7 அண்ட் செக்ஷன் 151. பிளைண்டில் எங்கேயாவது 151 பார்த்துருக்கீங்களா இல்லையா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? முன்னே அப்படி தான் போடுவாங்க, 151 வந்து எல்லாத்துக்கூடையும் சேர்த்துருவாங்க. இப்போ என்ன செக்ஷனை போடுறோம்? பிளைன் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 26. ஆனால் அந்த சூட்டில் வந்து பிளைண்டில் வந்து செக்ஷன் 151 போட்டிருந்தாங்க. நம்ம 151 பார்க்க போகிறதுனால அதை சொல்கிறேன். அப்போ உடனே ஜட்ஜு வந்து கன்வின்ஸ் ஆகிடுறாரு, ஓ பிளைன் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 151 ரிலீஃப் கேன் பி மோல்டு. ஒரு பிரின்சிபல் இருக்குது, என்ன பொருண்மைகள் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கோ நிரூபிக்கப்பட்ட பொருண்மைகளின் அடிப்படையில் என்ன பரிகாரம் வழங்க முடியுமோ, லெஸ்ஸர் ரிலீஃபாக இருந்தால் அதை நீதிமன்றம் வழங்கலாம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த அடிப்படையிலையும் 151 போட்டிருந்ததுனாலையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் என்ன பண்ணிடுறாரு, அட்வான்ஸ் மணியை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியாச்சு. இது ஹைகோர்ட்டுக்கு வந்தது. ஹைகோர்ட்டில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் சில ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் அட்வான்ஸ் மணியை வந்து திருப்பி கேட்கணும். செக்ஷன் என்னது? 22. அதில் வந்து அட்வான்ஸ் மணியை திருப்பி கேட்டால் தான் அது சம்பந்தமாக ரிலீஃபை கோர்ட்டு வழங்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொவிஷன் ஒரு சட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது 151க்கு கீழே ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் மணி அப்படின்னு கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த 151 செக்ஷனை வச்சு நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லா பரிகாரங்களையும் கோர்ட்டு கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. சிபிசிக்கு உள்ள மட்டும்தான் இந்த 151 பொருத்தி பார்க்கணும். இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் கோர்ட், உள்ளார்ந்த அதிகாரம், இன் கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன், ஆப்சன்ஸ். எங்கே ஒரு தீர்வு சொல்லப்படவில்லையோ, அதாவது சிபிசி என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கோர்ட்டு எப்படி எடுத்துக்கணும், எப்படி பிரித்து பார்க்கணும், எப்படி முடிவு சொல்லணுங்கிறதான் சிபிசி. இப்போ சிபிசி பல பிரச்சனைகளுக்கு சொல்லி பல தீர்வுகளையும் சொல்லியிருக்கு. ஆனால் சிபிசியில் இல்லாத ஒரு புதுவிதமான பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்ததுன்னு வைங்க, அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு தீர்ப்பை சொல்கிறதுக்கு தான் அந்த நீதிபதிக்கு அதிகாரத்தை இந்த செக்ஷன் 151 சொல்லுது. சிபிசியில் எங்கே சொல்லப்படாமல் இருக்கோ, ஆப்சண்டாக இருக்கோ, அதை மட்டும்தான் நீதிபதி எடுத்துக்கிட்டு உள்ளார்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்வு சொல்லலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் எங்கேயாவது இருந்ததுன்னு வைங்க, அதைத்தான் இன்வோக் பண்ணணும். இப்போ பிளைன் ஃபைல் பண்ணுறதுக்கு செக்ஷன் 26 இருக்குது. அப்போ அதைத்தான் இன்வோக் பண்ணணும். செக்ஷன் 151 தேவையில்லை. சேவிங் கிளாஸ் மாதிரி செக்ஷன் 151 எல்லாரும் எல்லா பெட்டிஷன்லையும் ஐஏல போடலாம். ஐஏல 151 போட்டோன்னு வச்சுக்கோங்க,
அது வித்தின் தி சிபிசிக்குள்ளே வருது. சூட்டில் 151 எடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் தடை செய்யப்பட்டிருக்க ஒரு ரிலீஃபை வந்து இந்த சூட்டில் கோர்ட்டு கிராண்ட் கொடுக்க முடியாது. அதுதான் இந்த 151 நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. 158 செக்ஷன் இருக்குது. இந்த 158 செக்ஷன்லையும் இல்லாத ஒன்று நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வரப்படும் போது அங்கே வந்திருக்கிற நபருக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நீதிபதிக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்கறது தான் அந்த இன்ஹரண்ட் பவர். செக்ஷன் 151. சிபிசியில் தெளிவாக குறிப்பிடப்படாத சூழல்களில் நீதியை நிலைநிறுத்துவதற்காக நீதிமன்ற நடைமுறைகள் தவறாக பயன்படுவதை தடுப்பதற்காக, ப்ரொவிஷன்ஸை ராங்லி அப்ளை பண்ணுறதை தடுக்கிறதுக்காகவும், ஜஸ்டிஸ் டு பி டன் அப்படிங்கிறதுக்காகவும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம்தான் இந்த எல்லையற்ற அதிகாரம், இன்ஹரண்ட் பவர். அப்போ சிபிசியில் ஏதோ ஒரு செக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 47 இருக்குது, செக்ஷன் 50 இருக்குது, செக்ஷன் 60 இருக்குது. அதில் ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை சொல்லும்போது அந்த செக்ஷனை தான் இன்வோக் பண்ணணும் அப்படிங்கிறது. டு மீட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டார், பிரச்சனையோடு இருக்கிறாரு, பிரச்சனையை முழுசாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தீர்வு சொல்லணும். கோர்ட்டுக்கு வந்த நபர் வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த 151 அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், டு மீட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், டு ப்ரிவென்ட் அப்யூஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் கோர்ட். யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, தவறான லாபத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அதை சரி செய்வதற்காக இந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் 151. இது வந்து கோர்ட்டுக்கு கிடச்சிருக்கக்கூடிய புதிய அதிகாரமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். கோர்ட்டுக்கு புதுசாக ஒரு அதிகாரத்தை செக்ஷன் 151 கோர்ட்டுக்கு கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. அந்த 150 செக்ஷனில், இந்த 151 தவிர்த்துட்டு 157 செக்ஷனில் என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கோ அதனுடைய மீட்சி, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 151 பார்க்கணுமே தவிர இந்த சட்டத்துக்கு வெளியில் வேறு எங்கே இருந்தோ பொருண்மைகளை கொண்டு வந்து 151 இன்வோக் பண்ணுறதுக்கு கேட்கக்கூடாது. இது 151 இன்ஹரண்ட் பவர். ஆர்டிக்கிள் 32, ஆர்டிக்கிள் 227 மாதிரி 151 அது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஆனால் இங்கே வந்து என்னது, டு மீட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு ப்ரிவென்ட் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, அதை சரி பண்ணுறதுக்காக இருக்குது. செக்ஷன் 152 இதில் இல்லை, உங்கள் சிலபஸில் இல்லை. இந்த 151க்கு வந்து மனோகர் லால் வெர்சஸ் சேத் ஹிரா லால். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இந்த கொஞ்சம் சைட்டேஷன்ஸை எடுத்து வாசித்து பார்த்தா அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த செக்ஷனை எப்படி இன்வோக் பண்ணணும், இந்த செக்ஷன்ஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன, அது எப்படி மேட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத அந்த சைட்டேஷன்ஸை படிக்கும்போது வந்து நமக்கு இருக்கும். சிபிசியில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்றால் நீதியை நிலைநாட்ட நீதிமன்றம் தனது உள்ளார்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மனோகர்லால் வெர்சஸ் சேத் ஹீராலால். எந்த வருஷம் வந்த தீர்ப்புன்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு எழுத மாட்டீங்க, 1962. அடுத்தால வந்து ஆர்டர் 7 ப்ளீடிங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே நமக்கு 3 ஆர்டர் ஞாபகத்துக்கு வரணும். ப்ளீடிங்ஸ்க்கு தமிழில் என்னது, வாதுரை. ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8 3 ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆர்டர் 6 வந்து பொதுவானது,
வாதிக்கும் பொருந்தும், பிரதிவாதிக்கும் பொருந்தும். ஆர்டர் 7ங்கிறது வாதிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. ஆர்டர் 8ங்கிறது பிரதிவாதிக்கு பொருந்தக்கூடியது. அப்போ ப்ளீடிங்ஸ்னு சொன்னாலே 6, 7, 8 ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு கேஸ் வந்து எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, சிவில் சூட்டு ஆன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் எ பிளைண்டு. அந்த பிளைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டர் 7. ரூல் 1, வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்தின் பெயர், வாதி மற்றும் பிரதிவாதியின் பெயர், முகவரி மற்றும் விவரங்கள். வாதி அல்லது பிரதிவாதி மைனர் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் அது குறித்த தகவல். இப்போ இந்த மைனர் முக்கியமான ஒரு விஷயம். மைனர் வாதியாக இருந்தால் என்ன செய்யணும், பிரதிவாதியில் ஒரு நபர் மைனராக இருந்தால் என்ன செய்யணும். மைனர் வாதியாக வரும்போது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு வந்து கேஸை ஃபைல் பண்ணுவாங்க பிளைன்டிஃபாக இருந்து. ஏன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க எதுலேயும் கையெழுத்து போட முடியாது, கான்ட்ராக்ட் போட்டாலும் செல்லாது. அதே மாதிரி அஃபிடாவிட்டில் கையெழுத்து போட வேண்டியது இல்லைன்னு சொல்லுது. அது எந்த சட்டத்தில் சொல்லுது? மைனர்ஸ் வந்து எந்த ஒரு அஃபிடாவிட்டிலையும் கையொப்பம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்தாலும் செல்லாது. ஓத்ஸ் ஆக்ட், இந்தியன் ஓத்ஸ் ஆக்ட் செக்ஷன் 4. அப்போ மைனர் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கலாமா? ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து டிஸ்பியூட் வரும்போது மைனர் தான் நீதிமன்றத்தை அணுகணும். அவர் பேரில் தான் கேஸை ஃபைல் பண்ண முடியும். ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கேன் அலோன் ஃபைல் த சூட். அப்போ மைனராக இருந்தால் என்ன செய்கிறது, அவருக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர், அம்மாவோ அப்பாவோ யாரோ இருந்து ஃபைல் பண்ணலாம். அங்கே பிளைண்டில் வாதியாக வந்தால் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போடுவோம், நேச்சுரல் கார்டியன்னு போடுவோம். ஆனால் பிரதிவாதியில் ஒருத்தராக இருந்தால் என்ன செய்யணும், அந்த பிரதிவாதிகளில் யாரையாவது ஒருத்தரை கார்டியனாக அப்பாயிண்ட் பண்ண சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இப்போ D1 D2 2 பேர் மேலே கேஸ் ஃபைல் ஆகுது. D2 மைனர், D1 மதர். யாருக்கு சம்மன் அனுப்புவோம்? D1க்கு மட்டும்தான் சம்மன் அனுப்புவோம், D2க்காகவும் சேர்த்து சம்மன் அனுப்புவோம். இப்போ இந்த சம்மனை வந்து D1 வாங்கிக்கிட்டாங்க. சம்மன்ஸ் எந்த ஆர்டரில் வருது? ஆர்டர் 5ல் வருது. இப்போ D1 வந்து தனக்காகவும் தன்னுடைய மைனருக்காகவும் சேர்த்து நீதிமன்ற அழைப்பானை வாங்கிக்கிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு சம்மன் சர்வ்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து D1 என்ன செய்வாங்க கோர்ட்டில்? சம்மன் ரிசீவ்டு, சம்மன் டியூலி சர்வ்டு அப்பான் தி டிஃபண்டன்ட்டு, டிஃபண்டன்ட் கால்டு ஆப்சன்ட், no representation, hence the defendant is set ex parte. ex parte பண்ணிடலாம்ல, D1 பண்ணியாச்சு. இப்போ D2க்காக சம்மன் சர்வோடு எக்ஸ் பார்ட்டி பண்ண முடியுமா? முடியாது. அங்கே தான் கோர்ட்டு கார்டியன் வராங்க. சொன்னீங்க யாரோ கோர்ட்டு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அந்த வாதி தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். பிளைண்டை ஃபைல் பண்ணும்போதே ஒரு ஐஏ, ஒரு ஆர்டருக்காக ஒரு ஐஏ ஃபைல் பண்ணி 1வது பிரதிவாதியை 2ஆம் பிரதிவாதிக்கான கார்டியனாக நீதிமன்றம் நியமிக்க வேண்டும்னு மனு ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ 1ஆம் பிரதிவாதி நாட் பிஃபோர் தி கோர்ட், கோர்ட் முன்னாடி வரல. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்? அதுக்காக அந்த மனுவிலேயே ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் கேட்கணும். ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய பெட்டிஷனில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கோர்ட் கார்டியன். அந்த பெட்டிஷனில் அந்த ப்ரேயர் இல்லைன்னு சொன்னால் அந்த பெட்டிஷனையே நம்பருக்கு எடுக்கக்கூடாதுன்னெலாம் சைட்டேஷன் இருக்குது. அப்போ கார்டியனாக அப்பாயிண்ட் பண்ண கோர்ற பெட்டிஷனில் கோர்ட் ஹேஸ் டு எய்தர் அப்பாயிண்ட் D1 as guardian of D2 or appoint any court guardian
அப்படின்னு சொல்லி அந்த ரிலீஃப் அந்த பெட்டிஷன்லேயே கேட்கணும். நீங்கள் இனிமேல் ஃபைல் பண்ணால் ரெண்டையும் சேர்த்தே கேளுங்க. D1 appeared before the court அப்படின்னா no problem. D1 will be appointed as the guardian of the minor D2. There ends matter. But in case of D1 doesn't appear before the court அப்படின்னு சொன்னால், கோர்ட் கார்டியன் யாராவது ஒரு ஜூனியர் அட்வொகேட்டை என்ன செய்வாங்க, கோர்ட் கார்டியனாக D2க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. A minor can never be set ex parte. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் இருக்குது. ஒன்றை படிக்கும்போதே இன்னொன்று சேர்த்து நாம் படிக்கணும்னு சொல்கிறது நம்மளுடைய நன்மைக்காகத்தான். அப்போ நேம் ஆஃப் தி கோர்ட்டு சொல்லணும், அட்ரஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் சொல்லணும். வாதி பிரதிவாதிகளில் யாராவது மைனர் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த விவரத்தை பிளைண்டில் சொல்லணும். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் அது குறித்த தகவலையும் சொல்லணும். மைனருக்கு என்ன பொருந்துமோ அதெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கும், அன்சவுண்ட் மைண்டு, லுனாசி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ண சொல்லணும், அல்லது கோர்ட் கார்டியன் கேட்கணும். வழக்குக்கான அடிப்படை காரணங்கள், வியாஜ்ய மூலம், இங்கிலீஷில் என்ன டேம், வியாஜ்ய மூலம். இதுக்கு இங்கிலீஷ் டேம் என்னது, காஸ் ஆஃப் ஆக்ஷன். காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு தமிழ் வியாஜ்ய மூலம். வியாஜ்யம்ங்கிறது தமிழ் சொல்லா, வழக்கு மூலம் சொல்லுவீங்களா? உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? வழக்கு மூலம், அதுதான் தமிழ். அப்புறம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போது எங்கே உருவானது, காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்குடைய எல்லா டீட்டெயில்ஸையும் பிளைண்டில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு பேரா, நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை உறுதிப்படுத்தும் தகவல்கள், இதெல்லாம் அக்கர்டு வித்தின் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் திஸ் கோர்ட் அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த நீதிமன்றத்தின் எல்கைக்குள் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் நடந்தது அப்படின்னு, இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அந்த பிளைண்டில் ஒரு பேரா சொல்லணும். முக்கியமானது ரிலீஃப். என்ன ரிலீஃப் கேட்கப்படுகிற, வாதி கோரும் பரிகாரம். நீதிமன்றத்திடமிருந்து வாதி என்ன பரிகாரம் எதிர்பார்க்கிறார் என்பது பிராதில் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். அப்புறம் வழக்கின் சொத்து மதிப்பு, அதற்காக செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணம், இதெல்லாம் தான் முக்கியம்னு சட்டம் சொல்லுது. என்ன டீட்டெயில்ஸ் பிளைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து கேள்வி வந்ததுன்னா ரூல் 1 பார்க்கணும். ஆர்டர் 7 ரூல் 1 பார்க்கணும். இப்போ ரூல் 2 ரூல் 3 சூட் அப்படின்னாலே நம்ம டைட்டில் சூட்டு, மணி சூட்டு அப்படி ரெண்டாக பிரித்து பார்ப்போம். மார்ட்கேஜ் சூட்டு எதில் வரும்? ஃபோர்க்ளோசர் ஆஃப் மார்ட்கேஜ். அது டைட்டில் சூட்டா மணி சூட்டா? அதாவது சொத்தை அடமானம் வச்சு கடன் தொகை வாங்கியிருக்கிறாரு, அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் வருது, அந்த கடன் தொகை தொடர்பான டிஸ்பியூட்டு. இப்போ நான் பணத்தை கொடுக்குறேன், என் சொத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு கேஸு. இது பண வழக்காக வருமா, சொத்து வழக்காக வருமா? தேடி பாருங்கள் கூகுளில். என்ன எனக்கு தெரிஞ்சது அது டைட்டில் சூட்டு தான். டைட்டில் சூட்டுன்னு தான் நாங்கள் கோர்ட்டில் சொல்கிறோம். அந்த சொத்தை திருப்பி கேட்குறதுக்கு வாதிக்கு அதிகாரம் இருக்கா? பிரதிவாதி என்ன சொல்லுவார், அவர் பணம் இத்தனை வருஷத்துக்குள்ளே தரணும், தராமல் போயிட்டார், லிமிட்டேஷனில் பார்டு பை லிமிட்டேஷன் அவருடைய கிளைம், அதனால் அந்த சொத்து எனக்காக மாறி போச்சு, அதனால் சொத்து எனக்கு தான், நான் சொத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவார். அதனால் அதை டைட்டில் சூட்டாக எடுத்துக்கலாமா? யோசிச்சு பாருங்கள். என்ன ரூல் 2 ரூல் 3 இருக்குது. மணி சூட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த பிளைண்டில் ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட்டை சொல்ல முடியுமா? அவர் வாடகையை 10 மாதமாக தரலை, 10 மாத வாடகையை மொத்தமாக திருப்பி தரணும்னு பிராது ஃபைல் பண்ணுறோம். பிராது ஃபைல் பண்ணி ட்ரையலுக்கு வரும்போது 18 மாதம் ஆயிரும். அப்போ எத்தனை மாதம் வாடகைக்காக டிகிரி கொடுக்கறது? ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லும்போது 21 மாதம் ஆயிரும். எத்தனை மாத வாடகையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறது? அப்போ அதனால் ரூல் 2 என்ன சொல்லுதுன்னா, வாதி தோராயமான தொகையை குறிப்பிட வேண்டும், எக்ஸாக்ட் அமௌண்ட்டை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தோராயமான தொகையை சொல்லிவிட்டு ட்ரையலில் ப்ரூஃப் பண்ண பிறகு அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் என்னன்னு அசர்டைன் பண்ணி டிகிரி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது.
இப்போ வந்து ரூல் 3ல் என்ன சொல்லுதுன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதற்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ எல்லா டீட்டெயிலையும் பிளைண்டில் சொல்லணும். ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் அது எந்த கிராமத்தில் இருக்குது, என்ன சர்வே நம்பரில் இருக்குது, சொல்கிறேன்ல, என்ன கதவு எண் இருக்குது, எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம், வடக்க என்ன இருக்குது தெற்க என்ன இருக்குது, 4 பவுண்டரிஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்லாமல் விட்டுருந்தா அந்த சொத்தை அடையாளம் காணாமல் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா இபியில் வந்து டிஸ்பியூட் வரும். அப்போ எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸில் வந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷன் இருக்கும், ஹேண்டிங் ஓவர் ஆஃப் பொசஷன். இந்த சொத்தை எடுத்து வாதிக்கு கொடுக்கணும். அந்த சொத்தை அடையாளம் காண போகும்போது சில டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் திரும்பி முதல்ல இருந்து வரணும்னு பிரச்சனையாகும், எக்ஸிக்யூஷன் டிலே ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருண்மைகள் அவசியமோ எல்லா பொருண்மைகளையும் அந்த பிராதில் சொல்லணும், எல்லா விவரங்களையும் சொல்லணும் அப்படின்னு ரூல் 3ல் சொல்லியிருக்காங்க, மேண்டேட்ரி. அப்போ எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லலைன்னா நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்கும்போது, ஆர்கியூமெண்ட் சொல்லும்போது நீங்கள் இந்த ரூல் 3யை சைட் பண்ணணும். அப்புறம் முக்கியமானது ரூல் 7 அண்ட் ரூல் 8. வாதி தனக்கு தேவையான பரிகாரங்களை தெளிவாக கேட்க வேண்டும். பல காரணங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டால் ஒவ்வொரு காரணத்திற்கும் தனித்தனி பரிகாரங்கள் கோரப்பட வேண்டும். செப்பரேட் ரிலீஃப் கேட்கணும். காஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்னென்ன ரிலீஃப் எல்லாம் கேட்கலாம் பாருங்கள். இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது, ஆனால் எனக்கு உரிமை இல்லைன்னு பிரதிவாதி மறுக்கிறார், இது ஒரு பொருண்மை. plain schedule property absolutely belongs to me, but the defendant denies my title over the property, இது ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்டை வச்சுக்கிட்டு என்ன ரிலீஃப் கேட்கணும்? டெக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அந்த சொத்தை இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னிடமிருந்து அபகரித்து விட்டார் பிரதிவாதி. The property now is in the hands of defendant அப்படின்னு பிளைண்டில் சொல்லுதான். ரெண்டாவது பொறுமை. இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு விளம்புகை செய்யணும், 1வது பரிகாரம். ரெண்டாவது வந்து சொத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டான் பிரதிவாதி, அந்த சொத்தை எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்கணும்ல, ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்கணும். 2. மூணாவது, அந்த சொத்தை பிடுங்கி வச்சுக்கிட்ட பிறகு அது ஒரு விளைநிலம், அதில் 50 தென்னை மரங்கள் இருக்கிறது. அந்த 50 தென்னை மரங்களிலிருந்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் 500 தேங்காய் கிடைத்து வருகிறது. அந்த தேங்காயை எல்லாம் பிரதிவாதியே வச்சுக்கிட்டு இருக்கார். இன்னும் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறோம். இந்த குற்றச்சாட்டை பொறுத்து என்ன ரிலீஃப் கேட்கணும்? மீன்ஸ் ப்ராஃபிட் கேட்கணும். இது ஒரு தனி ரிலீஃப். அப்போ என்னென்ன ஃபேக்டை கோர்ட்டுக்கு சொல்கிறோமோ அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்டுக்கும் ஒவ்வொரு காஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த ஒவ்வொரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் அடிப்படையிலையும் ஒவ்வொரு ரிலீஃப், தனித்தனி ரிலீஃப். இந்த ஒவ்வொரு ரிலீஃப்க்கும் வேல்யூ பண்ணணும், ஒவ்வொரு ரிலீஃப்க்கும் கோர்ட் ஃபீ பே பண்ணணும். இதுதான் இந்த ரூல் 7 ரூல் 8ல் சொல்லப்படுகிற விஷயம். இப்போ நம்ம ஆர்டர் டு ரூல் 2 இங்கேயும் ஞாபகத்துக்கு வரணும். சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் விட்டுட்டா திருப்பி தனி சூட்டு தாக்கல் செய்கிறதுக்கு கோர்ட்டில் அனுமதி வாங்கணும். அப்படி அனுமதி வாங்காமல் சூட்டு ஃபைல் பண்ணால் அந்த சூட்டு நிலைக்கத்தக்கதில்லைன்னு ஆர்டர் டு ரூல் 2 சொல்லும். அதே மாதிரி முதல்ல சொல்லாமல் விட்டதுனால கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்ஜூடிகேட்டாக வரும். செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன் 4ல் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ரூல் 7 ரூல் 8ல் சொல்லிட்டாங்க. The plaintiff is required to state all facts, all reliefs. All facts, all reliefs. இதை ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டர் 7 ரூல் 10 ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்.
இந்த ஆர்டர் 7ல் 2 ஏரியா ரொம்ப முக்கியமானது, 10ம் 11ம். ஆனால் 10A என்னதுன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க எக்ஸாமில். 10A என்னது? ஆர்டர் 7 ரூல் 10. ஆர்டர் 7 ரூல் 11 வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்டு. நல்லா படிச்சிட்டோம். போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தப்ப வாட் இஸ் ஆர்டர் 7 ரூல் 10A அப்படி கேட்டுருவான். அங்கே தான் நம்ம என்ன ஆகிடுறோம், ஃபெயில் ஆகிடுறோம். அப்போ ஒன்று படித்தா முழுசாக படிக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க கிராமத்தில், ஏதாவது பகை இருந்ததுன்னா மிச்சம் வைக்கக்கூடாது, முழுசாக பேசி தீர்த்தரணும். எங்கேயாவது நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தால் முழுசாக அணைச்சிடணும். சின்ன தீ தானே அப்படின்னு விட்டு வைக்கக்கூடாது, அது திரும்ப பரவிடும். அதே மாதிரி நம்ம சிபிசி தானே, முதல் 50 பக்கத்தை படிப்போம், கடைசி 50 பக்கத்தை படிப்போம் அப்படின்னு சொன்னால் அவன் நடுவில் இருக்கிற 50 பக்கத்துலேருந்து கேள்வியாக வந்துடும். முழுசாக சிபிசியை படிக்கணும். கிரிமினல் சைட் ப்ராக்டிஸில் வந்து நல்ல பணம் வரும். அப்படியா? ஜூனியர்ஸ்க்கு அதிக வருமானம் தரக்கூடியது நீதித்துறை நடுவர் நீதிமன்ற பயிற்சி ப்ராக்டிஸ். அப்படி எடுத்துக்கலாமா? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போனால் நிறைய வருமானம் வரும். அவங்களுக்கெல்லாம் சிபிசியை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிபிசி ரொம்ப ஈஸி, அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு கேஸை எப்போ ஃபைல் பண்ணணும், யார் ஃபைல் பண்ணணும், எங்கே ஃபைல் பண்ணணும், யார் மேலே ஃபைல் பண்ணணும், என்ன விஷயங்களை நிரூபிக்கணும், இவ்வளோதான் சிபிசி. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிரித்து பார்த்துட்டோன்னு சொன்னால், கோர்ட்லேருந்து தீர்ப்பு வாங்கிட்டோம், தீர்ப்பு எப்படி இருக்கும், எது தீர்ப்பு, தீர்ப்பை வச்சு என்ன செய்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கு மனு தாக்கல் செய்வது. நிறைவேற்றல் என்றால் என்ன, நம்ம கேட்ட பரிகாரத்தை கோர்ட்டு நிறைவேற்றி தருவது. இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிரித்து பார்த்தா சிபிசி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டர் 7 ரூல் 10A என்னென்னா, ரூல் 10ஓட தொடர்ச்சி. பிளைண்டை ரிட்டன் பண்ணுறோம், ரூல் 10ல் பிளைண்டை ரிட்டன் பண்ணுறோம். அப்படி ரிட்டன் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. வாதிக்கிட்ட சொல்கிறாரு ஜட்ஜி, நீ ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டப்பா, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அதனால் நீ தாக்கல் செய்திருக்கிற பிராதை உன்னிடமே திருப்பி தருகிறேன் அப்படின்னு பிராதை தூக்கி கையில் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணுங்கிறது தான் 10A. கொடுத்த பிறகு அவன்கிட்ட சொல்லணும், எப்பா உன் கேஸ் வந்து இந்த கோர்ட்டுக்கு வரும். எந்த கோர்ட்டுக்கு வரும்? அந்த கோர்ட்டு பேரை சொல்லி நீ அந்த கோர்ட்டில் போய் ஆஜராகு அப்படின்னு சொல்லணும். மனுவை பிராதை திருப்பி தரும்போது வாதி எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணுமோ அதை கேட்டறிந்து அங்கு ஆஜராக வேண்டிய தேதியை நீதிமன்றமே நிர்ணயிக்கலாம். பிளைண்டை கையில் கொடுக்கக்கூடாது. இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்த்தா சரியான நீதிமன்றத்துக்கு இந்த பிளைண்டை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு, எப்போ உன் கேஸை இந்த கோர்ட்டுக்கு மாற்றி அனுப்பியிருக்க, நீ அந்த கோர்ட்டில் இந்த தேதியில் போய் ஆஜராகணும் அப்படின்னு அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் 10A. 10 வந்து திருப்பி கொடுக்கறது. எதுக்காக திருப்பி கொடுக்கணும்? ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா திருப்பி கொடுக்கணும். நம்ம சொன்னோம், 1 லட்சத்துக்கு கீழே இருந்தால் லோயஸ்ட்டு கிரேட் ஆஃப் கோர்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டு. ஆனால் அவங்க சப்கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டா, சார் இது வந்து வேல்யூ 1 lakhsக்கு கீழே வருது, அதனால் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவோம். முன்சிஃப் கோர்ட்டாக இருந்தாலும் மேலூர் நீதிமன்றத்துக்கு கீழே வருது சார், நீங்கள் மதுரை டிஎம்மில் போட்டிங்க, மேலூர் டிஎம்க்கு கொண்டு போங்க அப்படின்னு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனில் திருப்பி அனுப்பலாம். பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், சப்ஜெக்ட் வைஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் என்ன செய்கிறோம், ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா மட்டும்தான் திருப்பி கொடுக்குறோம். பார்டு பை லிமிட்டேஷன்லாம் வருமா? பார்டு பை லிமிட்டேஷன் என்ன செய்வோம், நம்ம வேறு கோர்ட்டுக்கும் வராத, இந்த கோர்ட்டுக்கே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், பார்டு பை லிமிட்டேஷன்னா எந்த கோர்ட்டுமே விசாரிக்க முடியாது, நீ அந்த கோர்ட்டுக்கு போகணும் எதுக்கு சொல்லணும்? அப்போ அதில் வந்து ரிட்டன் ஆஃப் பிளைண்டு வராது. ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா மட்டும்தான் ரிட்டன் ஆஃப் பிளைண்டு வரும்.
அதையும் அவர் கையில் கொடுக்காம எந்த கோர்ட் இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்பணும். அப்படி ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்பிட்டாச்சுன்னா இதுக்கு ரிலேட்டட் ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 150, பிஸ்னஸ் ஆஃப் தி கோர்ட், ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரம் ஒன் கோர்ட் டு அனதர் கோர்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸ் ஃப்ரம் ஒன் கோர்ட் டு அனதர் கோர்ட், இதெல்லாம் இதில் வருது. இப்போ வேறு ஒரு கோர்ட்டில் கொண்டு ஃபைல் பண்ண பிறகு லிமிட்டேஷன் ப்ராப்ளம் வரும். மதுரை கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது லிமிட்டேஷனுக்குள்ளே கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ மேலூர் கோர்ட்டுக்கு அந்த கேஸு பிளைண்டு போகுது. அங்கே போய் சேர்ந்து அந்த ஜட்ஜி எடுத்து பார்க்கும்போது பார்டு பை லிமிட்டேஷன். என்ன செய்யணும்? திருப்பி ராங் ஃபோரமில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டோம்னா அதை கழிச்சுக்கிடலாம். லிமிட்டேஷன் ஆக்டில் இருக்குது. கோர்ட்டோடைய கதவை தட்டிட்டார், ஆனால் தப்பான கோர்ட்டு கதவை தட்டியிருக்காரு. அது அவருக்கு அறியாமை, இக்னரன்ஸ். அதனால் அவரை தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சேவிங் கிளாஸ் வரும், லிமிட்டேஷன் ஆக்டில் வரும். அதுக்கு ஒரு சைட்டேஷன் இருக்குது, ஓஎன்ஜிசி லிமிடெட் வர்சஸ் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, மாடர்ன், 2014 உள்ளது. ஆர்டர் 7 ரூல் 11, நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் போட்டுடலாம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் யாராவது கேஸை ஃபைல் பண்ணுவாங்களா? நான் ஒரு சொத்தை கரையம் வாங்குகிறேன், பிரதிவாதி எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர். நான் ஒரு வீட்டை கரையம் வாங்கினேன், பிரதிவாதி பக்கத்து வீட்டுக்காரர். நான் புதுசாக கரையை வாங்கின வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். அதனால் நான் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறேன், நீங்கள் என்னான்னு கேட்கணும். இப்படி சொல்ல முடியுமா கோர்ட்டில்? என்ன சொல்லணும்? நான் கிரயம் வாங்கி இருக்கக்கூடிய வீட்டின் மீது எனக்கு உரிமை இருக்கிறது. ஃபஸ்ட், அந்த உரிமையை பிரதிவாதி ஆட்சேபிக்கிறார். அந்த ஆட்சேபனையின் காரணமாக நான் கிரயம் வாங்கிய வீட்டை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. மை என்ஜாய்மெண்ட், மை பொசஷன் இஸ் இன் ட்ரபிள். ஸோ இந்த வீட்டின் மீது எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கோர்ட்டு ஒரு உத்தரவு தாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி ரிலீஃபே கேட்கல, காஸ் ஆஃப் ஆக்ஷனையே சொல்லலை அப்படின்னு சொன்னால், நான் வீடு வாங்கியிருக்கேன், அங்கே போகும்போதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, அது என்னான்னு கேளுங்க, இப்படி இருந்தால் இதுதான் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். இது உதாரணத்துக்கு சொல்கிறோம். ரிலீஃப் அண்டர் வேல்யூடு, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். பிரதிவாதியின் மீது குற்றம் சுமத்துவதற்கு போதுமான காரணங்கள் இருக்கணும். பிரதிவாதியிடமிருந்து பரிகாரங்களை பெறுவதற்கு வாதிக்கு போதுமான காரணங்கள் இருக்கணும். அப்படி காரணங்கள் இல்லைன்னு சொன்னால் அது நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதற்காக அந்த பிராதை ரிஜெக்ஷன் செய்யலாம். வேறொரு கோர்ட்டில் கொண்டு போடுன்னு இதை ஏன் சொல்லணும்? காஸ் ஆஃப் ஆக்ஷனே இல்லை, எந்த கோர்ட்டும் விசாரிக்க முடியாது. நம்ம கோர்ட்டுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு நாம் எடுத்துட்டோம். ஆனாலும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னு தெரிய வரும்போது எந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் பண்ணலாம். இது 11A. 11B ரிலீஃப் அண்டர் வேல்யூடு. பிராதில் கோரப்பட்டுள்ள பரிகாரங்களின் மதிப்பு தவறாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குமானால் நீதிமன்றம் அதற்கான கால அவகாசம் கொடுத்தும் வாதி அதை சரி செய்யவில்லை என்றால் மனு நிராகரிக்கப்படும். இங்கே ஒரு அடிஷ்னல் கிளாஸ் இருக்குது. அண்டர் வேல்யூடு அப்படின்னு தெரிய வந்தால் வாதிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ப்ராப்பராக வேல்யூ பண்ணுங்கள், ப்ராப்பர் கோர்ட் ஃபீ டு பி பெய்டு வித்தின் 30 டேஸ்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். அது கம்ப்ளை ஆகலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ரிஜெக்ஷன் பண்ணணும். அதுதான் அதுக்கு அடுத்த ரீசனும் இன்சஃபிஷியன்ட் கோர்ட் ஃபீ. அதுக்கு அடுத்தால பார்டு பை லா. ஒரு வழக்கு காலாவதியானதாகவோ அல்லது வேறு ஏதேனும்
சட்ட விதிகளின்படி அந்த வழக்கை தொடர்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலோ மனு நிராகரிக்கப்படும். ஸ்பெஷல் கோர்ட்டில் தாக்கல் பண்ண வேண்டிய பெட்டிஷனை வந்து பிளைண்டை வந்து ரெகுலர் சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியாது. பார்டு பை லா அப்படின்னு சொன்னால் ஃபைல் பண்ண முடியாது. பார்டு பை லாங்கிறது அந்த பிளைண்டை வாசித்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னா மட்டும்தான் ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் பண்ண முடியும். நம்ம சைட்டேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா பார்டு பை லாங்கிறத தீர்மானிக்கணுன்னா அது பொருண்மை சார்ந்த விஷயம், அது சட்டம் சார்ந்த விஷயம், அதனால் தீர விசாரித்து தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டம் சார்ந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் ரிஜெக்ஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ரோ நோட் இருக்குது, ப்ரோ நோட்டில் ஒரு தேதி இருக்குது, அந்த ப்ரோ நோட்டு அடிப்படையில் பணம் வசூல் செய்கிறதுக்கு 3 வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ணணும். 3 வருஷத்தை கடந்து சூட்டு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இது பார்த்த உடனே தெரியுது பார்டு பை லிமிட்டேஷன். அப்போ பார்டு பை லிமிட்டேஷன்னா பிராது விவரங்களை படிக்கும்போதே தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதை அடிப்படையாக வைத்து பிராதை நிராகரிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வந்து இது ஃப்ரம் தி டேட் ஆஃப் நாலேஜில் லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறது தெளிவாக தெரிகிற தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். சில கேசஸில் தேதி தெளிவாக தெரியாமலே ஆரம்பிக்கும். இப்போ பார்ட்டிஷன் சூட்டு அப்படின்னு சொன்னால் என் சொத்தை பிரித்து கொடுன்னு வாதி கேட்குறாரு, அதை காதில் வாங்கிக்கிட்டு பிரதிவாதி சொத்தெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு மறுக்கிறாரு. அப்போ பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணதுக்கு லிமிட்டேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வாதி கேட்ட தேதியிலேருந்து இல்லை, பிரதிவாதி மறுத்த தேதியிலேருந்து தான் பார்ட்டிஷன் சூட்டுக்கு லிமிட்டேஷன் ஆரம்பிக்கு. அப்படி இருக்கும்போது எந்த தேதியில் பிரதிவாதி மறுப்பு தெரிவித்தார், இது ஒரு விசாரணை நடத்தினா தான் தெரிய வரும். அப்போ இந்த பார்டு பை லிமிட்டேஷன் கேஸில் வந்து ஆர்டர் 7 ரூல் 11D வந்து ரிஜெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிளைண்டை வந்து இன் டூப்ளிகேட்டில் ஃபைல் பண்ணணும். நீங்கள் 2வது காப்பி வைக்கலன்னா பிளைண்டை ரிஜெக்ஷன் பண்ணலாம். நான் கம்ப்ளைன்ஸ் வித் ரூல் 9 இப்படி ஆர்டர் 7 ரூல் 11 சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த காரணங்களுக்காக பிராதை திருப்பி கொடுத்துடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாங்கிறது 10. அதை ரிஜெக்ஷனுக்கு தமிழில் என்னது, நிராகரிக்கலாம். இப்போ வந்து அப்படி நிராகரிப்பதற்கு பிரதிவாதி சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சு பிராதை நிராகரிக்கலாமான்னு கேள்வி கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விவரங்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டு பிராதை நிராகரிக்கலாமான்னு கேட்டால் நோ. பிராதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் பிராதோடு சேர்த்து தாக்கல் செய்திருக்கிற ஆவணங்களில் காணப்படும் விவரங்கள், இதை மட்டுமே நீதிமன்றம் ஆய்வு செய்து இதை முடிவு பண்ணணும். ஆர்டர் 7 ரூல் 11 உள்ளது. இப்போ ஆர்டர் 7 ரூல் 11 ஒரு பிளைண்டு ரிஜெக்ஷன் ஆகிப்போச்சு. இந்த வாதி என்ன செய்கிறாரு, விடக்கூடாது இந்த பிரதிவாதின்னு சொல்லி விடாது கருப்புங்கிற மாதிரி 2வது ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. இப்போ வந்து என்னென்ன குறைகளை சொல்லி நீதிமன்றம் ரிஜெக்ஷன் பண்ணிச்சோ அந்த குறைகளெல்லாம் இவர் சரி பண்ணிட்டார். சரி பண்ணிவிட்டு அடுத்தால ஒரு கேஸை கொண்டு வந்து பிளைண்டை ஃபைல் பண்ணுறாரு. இப்போ பிரதிவாதி வந்து சொல்லுதாரு, ஐயா ஏற்கனவே போட்ட கேஸு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, அதே மாதிரி தான் இந்த ஆள் இந்த கேஸை போட்டிருக்காரு, இதையும் நீங்கள் தள்ளுபடி பண்ணிடலான்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாமா? அந்த குறைகளை அவர் சரி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் ரிஜெக்ஷன் பண்ண முடியாது. திரும்ப 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு வாதிக்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. ரெஸ் ஜூடிகேட்டா அப்ளிகபிள் ஆகுமா ஆர்டர் 7 ரூல் 11க்கு? ஆகாது. இதுதான் இந்த விஷயத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃப்ரெஷ் பிளைன் கேன் பி ஃபைல்டு எங்கே சார் சொல்லியிருக்கு? ஆர்டர் 7 ரூல் 13 சொல்லியிருக்கு. ரெஸ் ஜூடிகேட்டா வராது. ஆர்டர் 7 ரூல் 14 என்னது? என்னென்ன ஆவணங்களை வாதி சார்ந்து இருக்கிறாரோ
தனது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அல்லது கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்டை ரிலே அப்பான் பண்ணுவார். அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பிளைண்டோட சேர்த்து ஃபைல் பண்ணணும். சரி, இப்போ ஆர்டர் 7 ரூல் 11 வந்து ஒரு பிளைண்டு 3 ரிலீஃப் கேட்டிருக்காரு. 3 ரிலீஃப்ஸ் ஆஸ்க்டு ஃபார். அதில் 2 ரிலீஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் பண்ணலாம்னு கோர்ட்டு முடிவுக்கு வந்தாச்சு. 3rd ரிலீஃபை பொறுத்து வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் ஜனநாயகத்தில் பெரும்பான்மை தானே முக்கியம். 3ல் 2 ரிலீஃபே தர முடியாது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிராதம் நிராகரிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பார்சியல் ரிஜெக்ஷன் இஸ் நாட் பெர்மிசிபிள் அண்டர் லா. இது கேள்வியில் வரலாம். வெதர் பார்சியல் ரிஜெக்ஷன் இஸ் பெர்மிட்டட்? நோ. சேர்த்தா முழுசையும் சேர்த்து நிராகரிக்கணும், அல்லது 3ஐயும் சேர்த்து கேஸை தொடர்ந்து நடத்தி இறுதியில் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். இது ஆர்டர் 7 ரூல் 11 நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சக்தி பாக் அண்ட் கோ அண்ட் கம்பெனிங்கிறத தான் சக்தி பாக் அண்ட் கோ எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுக்கு பிறகும் நிறைய சைட்டேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ ஆர்டர் 8 வாதிக்கு சொன்ன எல்லாமே பிரதிவாதிக்கு பொருந்தும். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து செட் ஆஃப் கவுண்டர் கிளைம். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டெனேயல் வந்து மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் கேட்டகாரிக்கல். மறுத்து சொல்லும்போது தெளிவாகவும் குறிப்பாகவும் மறுத்து சொல்லணும். வாதி சொல்வார், என்கிட்ட பிரதிவாதி 5/2/2026 50,000 கடனாக வாங்கினார். இதை மறுப்பு தெரிவித்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணும்போது இந்த பிரதிவாதி 5/2/2026 அல்லது வேறு தேதிகளிலோ ரூபாய் 50,000 அல்லது வேறு எந்த தொகையோ வாங்கியதே கிடையாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதை விட்டுட்டு 5/2/2026 தேதியை விட்டுட்டு பிரதிவாதிக்கு வாதியை யாரென்றே தெரியாது, கடன் வாங்கவும் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது எவேசிவ் ரிப்ளை, எவேசிவ் டினைல். டினைல் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் கேட்டகாரிக்கல். ரூல் 3, 4, 5 ஆஃப் ஆர்டர் 8. இதில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம். செட் ஆஃப்ங்கிறது மணி சூட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். செட் ஆஃப்ங்கிறது மணி சூட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். செட் ஆஃப்ங்கிறது என்னது? 5 லட்சம் கேட்டு வாதி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. பிரதிவாதி பதில் சொல்கிறாரு, எனக்கு ஏற்கனவே 2 லட்ச ரூபா வாதி தர வேண்டி இருக்கு, வேற ஒரு டிரான்சாக்ஷன், அதனால் அந்த 2 லட்சத்தை கழித்து 3 லட்சத்துக்கு தான் கேஸை நடத்தணும் அப்படின்னா அது செட் ஆஃப். கவுண்டர் கிளைம் அப்படிங்கிறது வந்து டைட்டில் சூட்டில் வரும். டைட்டில் சூட்டில் வரும். எக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, வாதி சொல்வார் த ப்ராப்பர்ட்டி இஸ் மைன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி. டிஃபெண்டன்ட் சொல்வார் நோ நோ த ப்ராப்பர்ட்டி இஸ் மைன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி. 2 பேர் உரிமை கோருகிறார்கள். இதுதான் கவுண்டர் கிளைம். இந்த கவுண்டர் கிளைம்ங்கிறது மணி சூட்டில் வராது. செட் ஆஃப்ங்கிறது இதில் வராது. 6A to 6Gயில் இருக்குது. அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு. நாம் முதல்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது சில விஷயங்களை சொல்லாமலே விட்டுட்டோம். அதை திரும்ப நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லும் வகையில் கூடுதல் எதிர் வழக்குரை தாக்கல் செய்யலாமா? ஆர்டர் 8 ரூல் 9 பெர்மிஷன் வாங்கி ஃபைல் பண்ணலாம். இப்போ கவுண்டர் கிளைம் வந்தது அப்படின்னு சொன்னால் வாதி கிளைம் பண்ணுறாரு, பிரதிவாதி கவுண்டர் கிளைம் பண்ணுறாரு. இந்த பிரதிவாதி கவுண்டர் கிளைம் கேட்கும்போது அந்த கவுண்டர் கிளைமை பொறுத்து வாதி பதில் மனு தாக்கல் பண்ணணும். அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸாக வரும். ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். அந்த ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டையும் அடிப்படையாக வச்சு தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ வாதி சூட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு, கவுண்டர் கிளைமை தொடர்ந்து நடத்தணும். வாதி சூட் ஃபைல் பண்ணுறாரு, அதில் தான் கவுண்டர் கிளைம் கேட்டிருக்காங்க. இப்போ வாதி வந்து
சூட்டை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் கிளைமும் சேர்த்து போயிருமா அப்படின்னா கிடையாது. அந்த கவுண்டர் கிளைமை வந்து தொடர்ந்து நடத்தலாம். இது கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவில் உங்களுக்கு சிபிசி 530 ஆயிடுச்சு. பெரிய ஒரு சட்டம், பல நாட்களாக நடத்தப்பட வேண்டிய ஒரு பாடம். அதனால் இந்த அளவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.